ஸ்ரீ குருபியோ நமக. எல்லாமல்ல இறைவனையும் குருமார்களையும் வேண்டிக் கொண்டு இன்னைக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குங்க மேம். நிஜமாலுமே நான் இந்த ஸ்டேஜில் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப ஹாப்பியாகவும் நெகிழ்ச்சியாகவும் இருக்குது. எனக்கு சொல்ல வார்த்தைகள் இல்லை, அவ்வளோதான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், இதுக்காக நிறைய உழைச்சிருக்கோம், செஞ்சுருக்கோம். அப்படிங்கிறப்போ எந்த காசு பணம் கொடுத்தும் இதை வந்து சரி கட்டவே முடியாது. அந்த உங்கள் மனசுலேருந்து வர்ற ஆத்மார்த்தமான ஒரு ஒரு வார்த்தைகளும் எனக்கு நிஜமாலுமே ரொம்ப டச் ஆச்சு. அது எனக்கு வார்த்தைகளால் சொல்ல முடியல. அதுவும் நீங்கள் எப்படிப்பட்டவங்க என்ன ஏதுன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்கள் வாயிலிருந்து இவ்வளோ நல்ல வார்த்தைகள் வருது அப்படிங்கிறப்போ நிஜமாலுமே அந்த நடராஜனோட அருள் வந்து எனக்கு நிறையா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். மேமை பற்றி சொல்கிறதுக்கு உங்களுக்கு நிறையா இருக்குது. நான் பாட்டுக்கு இன்றைக்கி ஃபுல்லாக சொல்லிகிட்டே இருப்பேன். மேம் ஒரு ப்ரொஃபைல் அனுப்புங்கன்னு தான் சொன்னோம், அவங்க ஒரு பெரிய புக்கையே அனுப்பிட்டாங்க. புக்குன்னா ஒரு புக்கு இல்லை, 2-3 புக்கு போடலாம். அவ்வளோ ரீட் பண்ணுறதுக்கே எங்களுக்கு 4-5 நாள் ஆச்சு. அவ்வளோ சாதனைகள் படைச்சிருக்காங்க. எவ்வளோ சிம்பிளாக இருக்காங்க பார்த்தீங்களா. இந்த விஷயத்த நான் மேம்கிட்டருந்து நிறையா கற்றுக்கிட்டேன். எவ்வளோதான் பெரிய ஆளாக இருந்தாலும் நம்ம வந்து எல்லாத்துக்கும் நம்ம கீழே தான் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனப்பக்குவம். எப்பயுமே நிதானமாக இருப்பாங்க மேம். எதுக்குமே கலங்க மாட்டாங்க. எந்த ஒரு கஷ்டமான நேரத்துலையும் அப்படிதான்ப்பா இருக்கும், அதுக்கு என்னப்பா பண்ணுறது அப்படின்னு ஒரு பாட்டாகவே பாடுவாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லணுன்னா, லாஸ்ட் இயரில் எங்களுக்கு ஒர்க் ஷாப்புக்கு மேமை கூப்பிட்டுருந்தேன். ஒர்க் ஷாப் கான்டாக்ட் பண்ண வந்திருந்தாங்க. ஆக்சுவலாக எனக்கு நான் பஸ் முன்ன பின்ன புக் பண்ணதே கிடையாது. ஒன்று சார் புக் பண்ணுவாங்க, இல்லை மெலோடிக்காக தான் புக் பண்ணுவாங்க. ஏன் போகிறாக்கோத நான் புக் பண்ணது தான் போச்சு. என்னாச்சுன்னா 2 பேர் இருக்கிற ஸ்லீப்பரில் வந்து புக் பண்ணிட்டேன். கரெக்டாக பண்ணிட்டேன்னு ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷம் வேற, அதில் வேற ஒரு பெருமை. அப்புறம் பார்த்தா மேம் பஸ் ஏறிட்டு, பா என்னப்பா பண்ணியிருக்கேன், பக்கத்தில் இருக்கிறது ஜென்ஸுப்பா, நான் எப்படிப்பா ட்ராவல் பண்ணுறது அப்படின்னாங்க. ஐயோ எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு, என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல. அப்புறம் அவங்க டிரைவர்கிட்ட பேசினோம், வேறு எதுவும் ஸ்லீப்பர் இல்லை மேம், வேறு ஒன்றும் முடியாது அப்படின்ட்டாங்க. மேம் வந்து அன்றைக்கி ஃபுல்லாக உட்காந்தே வந்தாங்க. சத்தியமாக மேம் எனக்கு அன்றைக்கி தூக்கமே வரல. நிஜமாக எனக்கு இது ஐயோ மேம் உட்காந்தே வருவாங்களேன்னு. ஆனால் என்ன தெரியுமா மேம் சொன்னாங்க, நமக்கு என்ன விதிச்சிருக்கோ அதுதான்ப்பா கிடைக்கும் அப்படின்னு கூலாக சொன்னாங்க பாருங்க. சார் இந்த மாதிரி ஒரு டவுன் டு எர்த் பர்சனை நம்ம பார்க்கவே முடியாது. அவ்வளோ ஒரு ரொம்ப நிதானமாக இருப்பாங்க. அவங்களோட விஷயத்தில் வந்து ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. நமக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பாங்க மேம், கண்டிப்பாங்க மேம். அவங்க பெற்றோர்களுக்கு தான். அம்மா கூட நான் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன் மேமோட அம்மா கூட. அவங்க ரொம்ப நல்ல டைப்பு. இவங்களை விட மேம் விட அவங்க ரொம்ப நல்ல டைப். அவங்க இருந்தாங்களே இடமே கலகலகலன்னு இருக்கும். மேமும் நானும் ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டு வந்தோம். நாங்கள் 2 பேரும் தான் ஜோடி போட்டு போவோம். எங்கள் கூட நாங்கள் இந்தியன் லேடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கூட நிறைய செல்ஃபீஸ்லாம் எடுத்தாங்க. ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஆமாம், போயிட்டு அங்கே ஸ்ரீலங்கா ப்ரோக்ராம் போகிறப்போ அப்புறம் ட்ரிகோனமலான்னு சொல்லிட்டு மேலே உச்சியில் 1200 அடியில் நின்றுட்டு நாங்கள் 2 பேரும் ஜத்தி அங்கே டான்ஸ் பண்ணிட்டு வந்தோம். அதெல்லாம் சத்தியமாக மறக்கவே முடியாது. அந்த இடத்துல யாரும் அந்த காரியத்தை பண்ணியிருக்க மாட்டாங்க. மேம் ஒரு ஸ்பாட்லேயே ஒரு ஜத்தி கம்போஸ் பண்ணாங்க, ஸ்பாட்லேயே நாங்கள் ஆடினோம். அதெல்லாம் மறக்கவே முடியாது. இன்னொன்று மேம்கிட்ட வந்து நான் அவங்கக்கிட்ட நான் கிளாஸ் கற்றுக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சவங்கன்னா அது வார்த்தையால் சொல்லவே முடியாது. எல்லா விஷயமும் அத்துப்படி அப்படியே அக்குவேர் ஆணுவேர் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அது அந்த எனக்கு எல்லாம் தெரியுங்கிற ஒரு அந்த கர்வம் கொஞ்சம் கூட மேம்கிட்ட இருக்காது. எனக்கு அதெல்லாம் கண்டிப்பாக மேம்கிட்டருந்து கற்றுக்கணும். தேங்க்யூ ஸோ மச் மேம். நான் உங்களோட என்ன சொல்கிறது பெரிய ஃபேன், நம்பர் 1 ஃபேனு. நம்ம என்னதான் சொன்னாலும் புகழ்ச்சிக்கு பயப்படவே மாட்டாங்க, அஞ்ச மாட்டாங்க, அதுக்கு வணங்கவும் மாட்டாங்க. நம்ம போகிற போக்கில் போயிட்டுருக்கோம்ப்பா, இதில் என்னப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி சிம்பிளாக முடிச்சுக்குவாங்க. அப்படி நான் சொல்கிறதுலேருந்தே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது வந்து சின்ன துளி தான், ஒரு சின்ன ஒரு பொட்டு தான். அவங்க பேசுகிறதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ பெரிய பெரிய விஷயங்கள்லாம் அவங்க சொல்லுவாங்க. நான் அவங்கக்கிட்ட 1 மணி நேரம் பேசினா வேறு எந்த விஷயமும் அனாவசியமாக பேசவே மாட்டாங்க.
நம்ம கொஞ்ச நேரம் அதை பற்றி பேசுவோம், சினிமா பற்றி பேசுவோம், அவங்கள பற்றி பேசுவோம். இவங்கள எதுவுமே கிடையாது, விஷயம் கரெக்டாக பேசுவாங்க, நிறைய விஷயங்களை பேசுவாங்க, நிறைய கற்றுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் மேம். உங்களை மாதிரி குரு கிடைச்சதில் நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு இன்னும் சொல்லிகிட்டே இருப்பேன், நான் பாட்டுக்கு இன்னைக்கு ஃபுல்லாக நான் சொல்லிகிட்டே இருப்பேன். தேங்க்யூ ஸோ மச் மேம் நீங்கள் வந்ததுக்கு. மேம் சொல்லிட்டேன் பா, அன்னைக்கு ஆருத்ரா தரிசனம்ப்பா அப்படின்னாங்க. எனக்கு ஆமாங்க மேம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எல்லாம் புக் பண்ணிட்டேன் மேம் அப்படின்னு. சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷம் மேம். அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் இங்கே வந்துட்டு நீங்கள் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே மறக்கவே முடியாது. தேங்க்யூ ஸோ மச். பார்த்துட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். அதுபோல் மேம் எல்லாமே சொல்லிட்டாங்க, நான் இனி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த ஸ்டேஜ், நாங்கள், இந்த லைட்டிங், சாப்பாடு எல்லாம், குழந்தைங்க இப்படி எல்லாம் இருக்காங்கன்னா எங்கள் டீமு தான். தயவுசெய்து அவங்க எல்லாத்துக்கும் ஒரு கிளாப் பண்ணிடுங்க. எல்லாத்துலேயும் நான் கொஞ்சம் அடிப்பிரல்னாலும் எனக்கு ஃபோன் வந்துடும், மேம் இன்னைக்கு வர சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு வர சொன்னீங்களே அப்படின்னு. ஐயோ ஆமாம் மறந்துட்டேன் அப்படின்னு. அந்த அளவுக்கு ரொம்ப சின்சியர் பர்சன்ஸ் என் கூட இருக்கிறவங்க. ஸ்டேஜாக இருக்கட்டும், கச்சேரி வாசிக்கிறவங்களா இருக்கட்டும், வீடியோ ஆடியோ எல்லாமே ஆல் டுகெதர், மேக்கப் மேன்லேருந்து எல்லாருமே கரெக்ட் டைமில் இருப்பாங்க. அதுதான் மேம் சொன்ன மாதிரி எனக்கு வந்து கடவுளோட அருள் நிறையாவே இருக்குன்னு நினைக்கிறேன், இருக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். அப்போ அது போக பக்கவாத்திய கலைஞர்கள் அவங்கள சொல்லியே ஆகணும். அரவிந்த், நவீன் சார், ரவிக்குமார் சார், அவங்க எல்லாருமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அரவிந்த் கூடையெல்லாம் இருந்தோம்னா சொல்லலாம், இப்படி இல்லை இன்னும் கொஞ்சம் இது இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கணும், இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும். ஒரு தம்பி அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து எல்லாருமே பழகிட்டோம். ரொம்ப கரெக்டாக அவங்கவுங்க வேலையில் அவங்கவுங்க கரெக்டாக இருப்பாங்க. ரொம்ப எனக்கு நான் மட்டுமே இதை செய்யறதுக்கு சத்தியமாக முடியாது. இவங்க எல்லாருமே பர்ஃபெக்டாக இருந்தால் தான் இது முடியும். அதனால எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். கடைசியாக நம்ம குழந்தைங்கள எப்படி ஆடினாங்க கொஞ்சம் கிளாப் பண்ணீங்க பார்ப்போம். நிஜமாக சொல்கிறேங்க, வீட்டுக்கு போய் கண்டிப்பாக இந்த எக்ஸசைஸை செய்யுங்க. நீங்கள் போய் நல்ல காலை நல்லா விரித்து அரை வண்டியில் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் உட்காருங்க. நான் அதிகமாகலாம் கேட்கல, அவ்வளோ பேரசெல்லாம் இல்லை, ஒரு நிமிஷம் மட்டும் உட்காந்து பாருங்க, அது எவ்வளோ ஒரு வலி வேதனைன்னு தெரியும். ஆமாம், பேஸ்மெண்ட்டை வீக்கு பில்டிங் ஸ்ட்ராங் மாதிரி ஆடி போயிடும். அப்படியே நமக்கு ஒரு விஷயத்தை பார்க்குறப்போ இருக்கிற அந்த மனசு தைரியம் அந்த விஷயத்தை செய்யறப்ப இருக்காது, சில சமயம் விலகி இருக்கும். அவ்வளோ வேதனையை தாங்கியிருக்கா, அவ்வளோ வலியை தாங்கியிருக்கா. இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், அதனால தான் நான் இதை சொல்கிறேன். இதுவே அரங்கேற்றம் முடித்த ஸ்டூடெண்ட்ஸோ நிறைய ஸ்டேஜ் பார்த்த ஸ்டூடெண்ட்ஸோ சொல்ல மாட்டேன். இவங்க ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், இது இவங்களோட ஸ்டேஜு. ஹார்ட் ஒர்க், அவங்களுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கா. நேற்றுலாம் கார்த்தாலேருந்து நைட்டு வரைக்கும் அவங்க பாட்டுக்கு ஆடிட்டே இருக்காங்க. ரிஹர்சல் போகிறோம், ஃபுல் ப்ரோக்ராம் ரிஹர்சலே 4-5 தடவை பார்த்துருக்கேன். அவள் பாட்டுக்கு ஆடிட்டு, மேம் டயர்ட் ஆகலை மேம், இன்னொரு வாட்டி பண்ணிடலாம், இன்னொரு சளைக்கவே மாட்டா, முகத்தை சுருக்கவும் மாட்டா, இன்னொரு தடவை பண்ணேடி அப்படின்னு, ஓகே மேம் அப்படின்னு வருவா. அந்த ஒரு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அதை கற்றுக்கணுங்கிற ஆர்வத்தோடு வந்து கற்றுக்கிட்டாங்க. அதுக்கு என்னோட குழந்தைங்க எல்லாத்துக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூடா. இன்னும் உங்களுக்கு நிறைய ஹைட்ஸ் இருக்குது. இப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் எடுத்து காலை அடி வச்சுருக்கீங்க, இன்னும் நிறைய ஹைட்ஸுக்கு போகணும். இன்னொரு விஷயம் வந்து, வேறு எந்த கலையை விட வேறு எந்த படிப்பாலையோ வேறு எதாலேயோ அடையாத புகழை வந்து பரதநாட்டியத்தால் சீக்கிரத்தில் அடைஞ்சிடலாம். இனிமேல் உங்கள் லைஃப் வந்து கண்டிப்பாக இந்த சலங்கு பூஜைக்கு முன் சலங்கு பூஜைக்கு பின் அப்படின்னு ஆயிரும். கண்டிப்பாக உங்களோட, ஏன்னா இப்போவே ஓரளவுக்கு உங்களோட படிப்பு விஷயங்களை வந்து சரி பண்ணியிருப்பீங்க. இந்த டைம் தான் படிக்கணும், இந்த டைம் ப்ராக்டிஸ் பண்ணணும், இந்த டைம் சாப்பிட்ணும், இந்த டைம் தூங்கணும் இல்லையா. அனாவசியமான வேலைகளுக்கு இடமே இல்லை. நோ டிவி, நோ செல்ஃபோன், நோ ஜங்க் ஃபுட்ஸ், எல்லாமே பர்ஃபெக்டாக எடுத்த உடனே வெளியில் ரோட்டு கடையில் வாங்கி சாப்பிடாத அப்படின்னு தான் நான் ஃபஸ்ட்டு சொன்னது. அதெல்லாம் அந்த எல்லாத்தோட தியாகம் தான் இதுன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக பரதநாட்டியம் பொறுத்தளவு தவம், அந்த தவம் பண்ணாதான் அந்த கலை நம்மளை வந்து நோக்கி வரும். அதை வந்து இவங்க ப்ரூஃப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ப்ரூஃப் பண்ணிட்டாங்களா? வெரி குட்டா, நல்லா பண்ணிட்டீங்க. இன்னும் இதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். இன்னும் நிறையா என்னென்ன மிஸ்டேக் இருக்கோ அதெல்லாம் சரி பண்ணி அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும், சீக்கிரம் புகழோட வச்சு அடையணும். அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அதுக்கு ரொம்ப பக்கபலமாக இருக்கிறது, ஒன்றுமே தெரியாமல் அங்கே நிற்கிறாங்க பாருங்க பின்னாடி,
அப்படியே நிற்பாங்க. பேரண்ட்ஸ் கிளாப் பண்ணிடுங்க. நான் வந்து அழக்கடிச்சிருவேன். இந்த டைமுக்கு கூட்டு வாங்க, இந்த டைமுக்கு கூட்டு வாங்க, இப்படி வாங்க, அப்படி வாங்க, மீட்டிங்க்கு வாங்க. வாரத்துல 2 மீட்டிங். ஐயோ ஏன்டா மீட்டிங்கா இன்னைக்கு, அச்சச்சோ என்ன குண்டை தூக்கி போடுறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு தான் வருவாங்க. அது எல்லாத்துக்கும் இது எல்லாம் இப்படி நடக்குதுன்னா அதுக்கு காரணம் அந்த பேரண்ட்ஸ் தான். கண்டிப்பாக சொல்கிறேன், உங்கள் குழந்தைங்கள்லாம் வேறு இடத்துக்கு கண்டிப்பாக ரீச் ஆவாங்க. அதுக்கு நான் கேரண்டி. இந்த நீங்கள் பட்ட கஷ்டம் எதுவுமே வீண் போகாது. இது எல்லாமே வந்து கடவுளுக்கு தெரியும் என்ன நடக்குது, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. குழந்தைங்க முயர்ந்து உங்களை வந்து பெருமைப்படுத்துவாங்க. கண்டிப்பாக அதுக்கு நான் கேரண்டி. தேங்க்யூ ஸோ மச். உங்கள் சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. எல்லாத்துக்கும் என்னோட நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். கடைசியாக ஆடியன்ஸ் எப்படி இப்படி உட்காந்து கேட்டுட்டு இருக்கீங்கன்னு தெரியல. அப்போ நாங்கள் ஏதோ ஒன்று பண்ணுறோன்னு தான் நினைக்கிறேன் இல்லையா? ஏதோ ஒரு வித்தை காமிச்சிட்டு இருக்கோம். ஓ என்னமோ காமிச்சிட்டு இருக்காங்க அப்படி. தேங்க்யூ ஸோ மச். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அருமையான ரசிகர்கள் கிடச்சிருக்கீங்க. எவ்வளோ பின் ட்ராப் சைலண்ட்டாக எவ்வளோ அமைதியாக கேட்குறீங்க. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. முடிச்ச உடனே எல்லாத்துக்கும் கண்ணுக்கு மட்டும் விருந்து இல்லை, வயிற்றுக்கும் விருந்து இருக்கு. சாப்பிட்டுட்டு எங்களை எல்லாத்தையும் வாழ்த்திட்டு போகணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மேம்.